ஐயோ! சாரிப்பா. இந்த பேதிய கேட்டோனயே உண்மையிலே நம்மளால சிரிப்பு அடக்க முடியல. எதை வச்சு தமிழ்நாட்டை இவங்க மிரட்ட நினைச்சாங்களோ, அத வச்சு தமிழ்நாடு அவங்கள உருட்டி உருட்டி அடிக்குது. இந்த இந்த ஒரு காமெடி சொல்லுவாங்கல்ல, கட்டதுரை நம்ம கூட அதாவது நம்ம பொழப்புல கட்டதுரைக்கு கடப்பாறையை விட்டு ஆட்டுறதே வேலையா போச்சு. அதே மாதிரி ஒன்றியம் புலம்பிக்கிட்டு இருக்குதா என்னன்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எப்ப பார்த்தாலும் நம்மள சுப்ரீம் கோர்ட்டோட கோர்ட்டு விடுறதே ஒரு வேலையா போச்சு. இப்ப என்ன ஆனா ஒண்ணு உறுதி. இப்ப தமிழ்நாடு போட்டிருக்க அந்த மனுவை மட்டும் சுப்ரீம் கோர்ட் அக்செப்ட் பண்ணிச்சுன்னு வைங்கல ஒரு பேச்சுக்கு வச்சு எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா அதுல அவ்வளவு தூரம் சொல்லி வச்சிருக்க. எடுத்துருச்சு. பாஜக ட்ரௌசரை உருவி ஓட விட்டுருன்னா பார்த்துங்க. ஏன்னா இப்ப இதை வந்து தனியாலாம் கொண்டு போகல. அவர் கூடவே நான் எனக்கு மட்டும் கேட்கல, என் பங்காளியா இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து தான் கேட்கிறேன். கேரளாவையும் வெஸ்ட் பெங்காலையும். அல்டிமேட் என்னன்னா இது வரைக்கும் ஐயா ஸ்டாலின் சாந்தமா கேட்டார் அவங்க கிட்ட. அவங்க சரிபட்டு வர்ற மாதிரி தெரியல. இப்ப சங்குல ஒன்றியத்தோட சங்குல ஏறி நிக்கிறாரு ஐயா ஸ்டாலின். தருவியா மாட்டியான்ட்டு பாத்துருவோமா? மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் கூத்தாடி கோப்பு. அவன் பொருளை எடுத்து அசந்த நேரத்துல அவனையே போடுறதும் பாக்கல. இப்ப அசந்த நேரத்துல எல்லாம் இல்ல, நல்லா கொட்ட கொட்ட முழிச்சுக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அவன் கையிலேந்து எடுத்து அவனுக்கே சொருகிறது. என்இபி, இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி, இது நீ ஏத்துக்கல அப்படின்னா உனக்கு நான் எதுவும் தர மாட்டேன்னு சொல்லி மிரட்டினாங்க இல்ல தர்மேந்திர பிரதான். இப்ப என்னென்ன வேண்டுதல் வச்சிருக்கான்னு தெரியல. அளவு குத்துறேன்னு வேண்டி இருக்காரா, தீ மிதிக்கிறேன்னு வேண்டி இருக்காரா, இல்ல தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டி. ஆனா என்ன வேண்டுதாலும் இந்த வேண்டுதல் பலிக்காது. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனுவை ஒண்ணு போட்டிருக்கு. இது போறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒரு கேஸ் ஒண்ணு ஒருத்தர் நம்ம பாஜகவை சேர்ந்த ஆளு அவர் போட்டார்ல. என்இபி ஆர்டிகல் 32 படி என்னோட அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமையை எனக்கு தராம இவங்க என்னை கெடுத்து வச்சிருக்காங்க. நீங்க தான் வந்து இனிமேல் வரப்போற சந்ததிகளுக்காவது அதை நீங்க செஞ்சு கொடுக்கணும், சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் போட்டதுக்கு அவங்க கூப்பிட்டு வச்சு கொட்டி அனுப்பிச்சிட்டாங்க. ஓடி போயிரு. இதையெல்லாம் என்னால அவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது. இதுல அடிப்படை உரிமை எங்கடா உனக்கு பாதிக்கப்படுது? மும்மொழி கொள்கையில ஸ்டேட்டுக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருக்காங்கல்ல, அதை அவங்க ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதனால இது வராததுனால வேற ஏதாச்சும் அடிப்படையா ஏதாவது பாதிக்கப்படுதா சொல்லு, அதை நான் சரி பண்றேன். பேசாம போயிட்டாப்புல அவர். ஆனா அது போடும்போதே இங்க கருணாகராஜன்னே கடிச்சாப்புல. போடாதடா, வேணாட்டா, இது நமக்கே திருப்பி அனுப்பி விடுவாங்கடா, நல்லா இருக்காது. ஐயா ஏதாச்சும் பிளான் பண்ணி நல்லதா ஏதாவது பண்ணுவாரு, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அவரு கேட்கல. அதுக்கப்புறம் இப்ப இந்த என்இபியை வச்சுதான் மறுபடியும் இன்னொன்னு, அதே ஆர்டிகல் 32 அடிப்படை உரிமை. இப்போ நம்ம திரௌபதி முர்மு அம்மா கூட கேட்டாங்கல்ல ஒரு அந்த 131 விதி, அதை வச்சு இதெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கல்ல. அதே விதியை வச்சு இந்த ஆர்டிகல் 32 சேர்த்து எங்களுக்கு எப்படி இவங்க இதை செய்யலாம், வாங்கி கொடுங்க. அதாவது நிலுவைத் தொகையில ஒரு இது வச்சிருந்தாங்க அமௌண்ட் 2151 கோடி தரமாட்டேன்னு சொன்னாங்க. முறைக்க முறைக்க சொன்னாங்க. சார் இதை நீ எடுத்துக்க, அதாவது இந்த என்இபியையும் பிஎம்ஸ்டியையும் நீ ஏத்துக்கிட்டீன்னா உனக்கு நான் இதை ரிலீஸ் பண்றேன். பாரு மற்ற ஸ்டேட்ல எவ்வளவு இதுவா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. ஏன் அந்த மாதிரி நீனு வாங்கிக்கிட்டு போயேன் அப்படின்னு வந்து நம்மளை நக்கல் பண்ணாங்க. நம்மக்கிட்ட அவங்களோட அதிகார திமிரை காமிச்சாங்க. ஆனா பதிலுக்கு பேசாம இருந்தாங்க இவங்கள. சரி ரைட்டு, கொஞ்சம் திருந்துவாங்க, திருப்பி தருவாங்க, சேர வேண்டிய தொகை சார், அவங்க தர்ற மாதிரி தெரியல. இப்ப மேல ஒரு மனுவை தூக்கி போட்டிருக்கா. இதுல முக்கியமான 3 திட்டம். ஒன்று என்இபி, இன்னொன்று பிஎம்ஸ்டி, இன்னொன்று அந்த SSS, இந்த சமக்ரா சிவிக்ஷா ஸ்கீம் நினைக்கிறேன். அந்த 3 ஸ்கீம், இந்த 3 ஸ்கீமையும் இவங்க ஒரே தான் கொலாபரேட் பண்ணி தான் நம்மள்ட்ட கொண்டாந்து கொடுத்தது. ஆனா இப்ப இங்கேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து என்ன மனு போட்டிருக்காங்கன்னா, ஐயா ஆர்டிகல் 32 அடிப்படை உரிமை என்னது,
ரைட் டு எஜுகேஷன், அதாவது அந்த கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் இருக்கு இல்லையா குழந்தைகளுக்கு, அதை இவங்க தடுக்கிறாங்க. அதை எங்களை செய்ய விடாம கையை பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க. தயவு செய்து இதை நீங்க அதுல அவசரமா எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த என்இபி, இந்த அதுக்கப்புறம் இந்த பிஎம்ஸ்டி வந்து 2022ல வந்தது. என்இபி வந்து 2020ல வந்தது. 20ல வந்தது எவ்வளவு ஸ்டேட்ல இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கலாம் தெரியாது. மகாராஷ்டிராவில் இப்போத்தான் மண்டையை தூக்கி இருக்கு. அதுக்குள்ள மகாராஷ்டிரா அது மண்டையை பிறந்துட்டாங்கன்னு வைங்க. இங்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் நீ வச்சுக்க கூடாது. முதல்ல எங்க லாங்குவேஜ் தான் நீ படிக்கணும். இங்க உள்ள தாய்மொழியை படிச்சுவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேற படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க மண்டையை உடச்சு விட்டாங்க. இந்த என்இபியை வந்து ஏத்துக்காததுனால இதுவரைக்கும் வந்துகிட்டு இருந்த தொகை இது ஆல்ரெடி அங்கே போர்டில் அப்ரூவ் ஆனது, பார்லிமெண்ட்ல போர்டில் அப்ரூவ் ஆனது. அந்த பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் போர்டுன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி 3500 கோடியோ எவ்வளவோ, அதில் 60% தான் இந்த 2151 கோடி. அதைத்தான் இவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க கொடுக்காம. இப்போ என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 2151 கோடியெல்லாம் வேண்டாம், 6% வட்டியை போட்டு அசலும் வட்டியுமா கொடுக்க சொல்லுங்க. என்னப்பா கவர்மெண்ட்டுக்கிட்ட அவங்க கொடுக்குற தொகைக்கு வட்டியா? இதுக்கு உண்டு. இந்த மாதிரி கொடுக்க வேண்டிய தொகைக்கு அவங்க கொடுக்காம நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கு அதுக்கு வட்டி போட்டு அவங்க திருப்ப கொடுக்க வேண்டிய ஸ்டேட்டுக்கு கொடுத்தே ஆகணும். அதைத்தான் இப்ப கையில எடுத்து கொண்டு போய் வச்சிருக்காங்க. வேற இவங்களுக்கு மட்டும் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்கல, கூடவே கேரளா அவங்களுக்கு ஒரு 800 கோடி ரூபா கொடுக்கணுமா, வெஸ்ட் பெங்கால் அவங்களுக்கு ஒரு 1000 கோடி ரூபா கொடுக்கணுமா. எதுக்காக அந்த மூணை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா, இந்த மூணு ரொம்ப பலமா என்இபியை எதிர்க்குது. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஐயாவையே எடுத்து பேசுவாங்க, இவங்களுக்கு நாங்க கொடுத்துருவோமா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து வம்புக்கு பிடிச்சி உட்கார்ந்தா தர்மேந்திர பிரதான் ஐயா. ஆனா அந்த ரைட் எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதன்படி நியாயமா பார்த்தா இதெல்லாம் நிப்பாட்டு. ஏன்னா இது ஆக்ட் கிடையாது, என்இபின்றது ஒரு பாலிசி. இது வந்து பார்லிமெண்ட்ல மசோதாவை போட்டு எல்லா ஊருக்கும் இதை வந்து நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அதுக்கு இடமே இல்லை. அது உள்ளேயே திணிக்கல. இவங்க செக்ரட்டரி கொண்டு வந்தது அந்த பாலிசியை கொண்டாந்து நீங்க வச்சுக்கோங்க, இதை நீங்க வச்சுக்கிட்டாதான் நாங்க கொடுப்போம். இவங்க அடிப்படை உரிமையை மீறுறாங்க சார். அதாவது கல்வியை இவங்க கண்ட்ரோல். முதல்ல நீ எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் கல்வின்றது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு, எஜுகேஷன், புரியுதா? ஸ்டேட்டு நீ டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும். டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு தான் இது பண்ணணுமா, இது வேண்டாமா, இது ஒத்து வருமா, இது ஒத்து வராதா, இதையெல்லாம் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம். நீங்களா எல்லாத்தையும் உட்கார்ந்து நைட்டு உட்கார்ந்து திங்கிறப்போ ஒரு யோசனை வரும், அதுக்கப்புறம் காலையில டீ குடிக்கிறப்போ ஒரு யோசனை வரும். இதுக்கெல்லாம் உனக்கு திடீர்னு தோன்றதுக்கெல்லாம் நாங்க உடனே மண்டைய ஆட்டிட்டுலாம் உட்கார்ந்துருக்க முடியாதுன்னு இங்க இருக்கிற பல பாஜக எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலம் இருக்கு இல்லையா, அவங்க அத்தனை பேருமே சொன்னாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் இது நம்ம கையில தானே இருக்கு, கண்ட்ரோல் நம்ம கையில தானே இருக்கு, நம்ம ரிலீஸ் பண்ணாதானே அவங்களுக்கு எதுவா இருந்தாலும் போகும், எப்படி நம்மள்ட்ட இருந்து வாங்கிடுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். அட்லீஸ்ட் இதுக்காகவாது அவங்க மசியணும்ல. அதாவது நம்ம மிரட்டலுக்கு உருட்டலுக்கு அவங்க மசிய மாட்டேன்ட்டாங்க, நம்ம பண்ற டார்ச்சருக்கு அவங்க மசிய மாட்டேன்ட்டாங்க. ஆனா எப்படியும் காசுக்கு அவங்க பண்ணி தானே ஆகணும். அதனால நம்ம இதை வச்சு மிரட்டுவோன்னு மிரட்டினாங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இப்பன்னு இல்லை, 1968ல இந்திரா காந்தி அம்மா இருக்கிறப்பயே அங்க மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றதாத்தான் இருந்தது. அப்படி கொண்டு வர்றப்போ தமிழ்நாடு 1968ல இங்க அறிஞர் அண்ணா சமயத்துல ஒரு இதுவே பாஸ் பண்ணா, இருமொழி கொள்கை. அது மட்டும் இல்லாம 2006ல 1லேருந்து 10வது வரைக்கும் கட்டாய தமிழ் கல்வி. இதை கொண்டு இது அத்தனையுமே இது இங்க குலைக்கிறதா இருக்கு. இப்படி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு இங்க வந்து விளக்கு வாங்கியிருந்தாங்க, அதுதான் உண்மை. இப்ப மறுபடியும் அதைத்தான் இவங்க கொண்டாந்து திணிக்கிறாங்க. ஆனா இந்த முறை என்னமா பண்றாங்க, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சொன்ன சொல்லு அந்த வார்த்தை தவறாம இருந்தாங்க, அந்த பெரிய மனுஷ தன்மையோட இருந்தாங்க. ஆனா இவங்களெல்லாம் பார்த்தா பெரிய மனுஷங்க மற்ற. அதனால என்ன பண்ணுங்க, இனிமேல் நாங்க இந்த என்இபியை இதுக்குள்ள திணிக்க மாட்டோம், இந்த எல்லைக்குள்ள கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு கையெழுத்தை போட சொல்லுங்க, ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்குவோம். ஏன்னா இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் வேற வழியே எதையாச்சும் சொன்னா இதை உள்ள நுழைக்க கொண்டு வருவாங்க. அதனால என்இபி அதை தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தான். வேற எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும்
அவங்க விருப்பப்படி அவங்க கத்துக்கட்டும். ஆனா இந்த சுமைய என் புள்ளைய மேல நான் ஏத்த மாட்டேன். அதுக்காக ஒரு கையெழுத்து போட்டு குடுக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு கையெழுத்து. அது மட்டும் இல்லாம இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணாம குடுக்க வேண்டிய நிதிகள நாங்க ஒழுங்கா குடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு ஒரு கையெழுத்த போட்டு குடுக்கணும். இந்த கையெழுத்த போட்டு குடுக்க சொல்லி தயவு செய்து அந்த கான்ட்ராக்ட் பேப்பர எங்களுக்கு வாங்கி தந்துருங்க அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு மனுவ போட்டிருக்கு. நிஜமாப்பா. இப்ப இதுதான் இருக்கிறதுலே பெரிய ஏழ்றையா போகுது அவங்களுக்கு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு? எங்களால இத நிர்பந்திக்க முடியாது. அதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எங்களால இத ஒரு ஆர்டரா போட முடியாது. அதுக்கு எங்களுக்கு உரிமை இல்ல. அதான் உண்மை. அதிகாரம் இல்லன்னு இல்ல. அதுக்கு எங்களுக்கு தார்மீக உரிமை கிடையாது. நாங்க அதுல தலையிட மாட்டோம்ன்றுச்சு. அதான் உச்ச நீதிமன்றத்துக்கே அந்த இது இல்ல, பாலிசி இல்லன்றப்போ, இவங்க வெறும் ஒரு அந்த செக்ரட்டரியேட்ஷிப் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸ் எப்படி இத வச்சு கவர்மெண்ட்ட பயமுறுத்த முடியும்? இத வச்சு முதல்ல எப்படி மிரட்ட முடியும்? இதுவே முதல்ல வந்து அரசியல் அமைப்புக்கு எதிரானது இல்லையா? அடிப்படை உரிமைகள பறிக்கிறாங்க சார்ன்ட்டாங்க. உண்மை. ஏன்னா இவங்க குடுக்குற நிதியினால ஏதாவது ஸ்டாப் ஆயிருக்கு தெரியுமா? புள்ளைகளுக்கு நியாயமா போய் சேர வேண்டியது. யூனிஃபார்மா இருக்கட்டும், அக்சஸரீஸா இருக்கட்டும், இது இல்லாம வாத்தியார்களுக்கு ட்ரெய்னிங்கா இருக்கட்டும், எவ்வளவோ விஷயங்கள் ஒட்டுமொத்த சிஸ்டமுமே இவங்களால ரொம்ப ஸ்லோவா பின்னாடி போயிட்டு இருக்கு. அத மறுபடியும் இது எங்கெங்கேயோ அதுக்காக இதெல்லாம் நடக்காம கிடையாது. எங்கெங்கேயோ இழுத்து போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இவங்க எத்தனை நாளைக்கு இவங்க இதை இப்படி இழுப்பாங்கன்னு பார்ப்போம்னு அவங்களும் வந்து மேம்போக்கா விட்டுட்டாங்க. ரொம்ப மத்தளமா இருந்தாங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு மத்தளமா இருந்தவங்கள அத்தனை பேரையும் எத்தி விளையாடுறதுக்காகத்தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப அங்க ஒரு மனுவோ கொண்டு போயிருக்கு. கண்டிப்பா எடுப்பாங்க. ஆனா இது எடுக்கிறப்ப என்ன மேட்டர்னா இதே மாதிரி எவ்வளவு பேர் இப்ப உள்ள வந்து சேருவாங்கன்றது தெரியாது. சார் எனக்கும் வரல, சார் எனக்கும் வரல, என்னையும் இதே மாதிரிதான் மிரட்டினாங்க, நான் தெரியாம இதை அவசரப்பட்டு உள்ள கொண்டு வந்துட்டேன். எத்தனை பேர் உள்ள கொண்டு வருவாங்கன்றது தெரியாது. இதெல்லாம் உள்ள வர்றப்பதான் என்ன ஏதுன்றது தெரியும். பாப்போம். இப்போ போயிருக்கு. கண்டிப்பா அந்த மனுவை ஏத்துப்பாங்க. அதை ஏத்துக்கிட்டு இவங்களை எதை வச்சு அடிக்க போறாங்க நீதிபதி. ஆனா ஒரே ஒரு வருத்தம், இந்த பல்லா திரிவேதி அப்புறம் இன்னும் 2, 3 பேர்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, நீதிபதிகளா இருந்தாங்க. அவங்கள மாதிரி பெஞ்சுக்கு ஒருவேளை இந்த கேஸ் போச்சுன்னா கேஸோட நிலைமை ரொம்ப மோசமாகும். அதான் நமக்கு வராம இருக்காது. ரொம்ப போராடி, அதாவது நியாயமா கிடைக்க வேண்டியத நம்ம மன்றாடி கேட்டு நீதிமன்றத்துக்கு போனா மன்றாடி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. அவங்களுக்கு நம்ம வந்து எடுத்து சொல்லலாம் முடியாது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுகலாம். அதே மாதிரி இந்த காரணங்கள் இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் நியாயமான காரணங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம வந்து கோரிக்கை தான் வைக்கலாம். ஸோ அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.